அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான மேச ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அதாவது தன்னுடைய சொந்த வீடு மேச ராசியில் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/5/2026 முதல் 18/6/2026 வரை சுமார் 40 நாட்களுக்கு நடைபெறக்கூடியதுங்க. செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். வீரம் விவேகம் போன்ற அனைத்து யோகங்களையும் தரக்கூடியவர். வீடு நிலம் கட்டிடம் சார்ந்த அமைப்புகளையும் நீதித்துறை காவல்துறை இராணுவத்துறை மருத்துவம் துறை சார்ந்த அனுகூலங்களை தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். இந்த மகர ராசிக்கு மட்டும்தான் செவ்வாய் பகவான் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். ஆக தனக்கு ஒரு விஷயங்கள் சரின்னு பட்டதுன்னு அதை செய்வோம், தவறுன்னு பட்டதுன்னு அதை செய்ய மாட்டோம். கரெக்டான விஷயத்தை கரெக்டானபடி பண்ணால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தன்னுடைய சொந்த உழைப்பாலும் சொந்த முயற்சியால் மட்டுமே உருவாக்கிய நபர்களும் இந்த மகர ராசிக்காரர்கள் தான். யாருடைய தெய்வம் எப்போவுமே தேவைப்பட்டதே கிடையாது. அடுத்தவங்களுக்கு உதவி வேணும் பண்ணியிருப்பேன் தவிர நமக்கு ஒரு உதவின்னு சொல்லி யார்கிட்டையும் கேட்டது கிடையாது. அவ்வளோ விஷயங்களையும் பார்த்து செய்யக்கூடியவங்க. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நான் தான். இன்றைக்கி நான் இவ்வளோ மோசமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை தன்னுடைய சொந்த முயற்சியை மட்டுமே நம்பக்கூடிய ராசிக்காரர்கள். தான் கஷ்டப்பட்ட கஷ்டங்களும் தான் இழந்த இழப்புகளும் அனுபவித்த வலிகளும் வேதனைகளும் விவரிக்க வார்த்தையே கிடையாது. ஏன்னா என்னென்ன இழக்கணுமோ எல்லாத்தையும் இழந்தாச்சுங்க. என்னென்ன விஷயத்தை பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. என்னோடய வயசில் நான் பட்ட அனுபவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு. இனிமேலாவது ஏதாவது மாற்றங்கள் வருமா? இப்போ தான் 7 சனி அப்படிங்கிறது ஒன்று டோட்டலாக முடிஞ்சுதுங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய தருணங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த சுகஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நிறைய மாற்றங்களை கொடுக்குறதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்குங்க. இது வரைக்கும் வேலையே கிடைக்கல, எல்லாமே டெம்பரவரியான வேலை தான் நடந்துட்டு இருந்துச்சு, எந்த வேலையும் என்னால் நிலையாக இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டெம்பரவரியாக இருந்தவங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் அப்படிங்கிறது அமையும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னா அந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கீங்க, ரொம்ப நாளைக்கு முன்னர் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க கூட அந்த வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். ஸோ இந்த வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக வந்து ப்ரொமோஷனோ சேலரி இன்க்ரிமெண்ட்டோ தன்னுடைய ஆடம்பரம் அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும்போது சுகஸ்தானம் அப்படின்னாவே வீடு நிலம் கட்டிடம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகம். ஸோ நம்மளுடைய அந்தஸ்து உயர்ந்ததுன்னா நம்ம வச்சுருக்கிற பொருட்கள் நம்ம வாங்கணும்னு நினைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய வேலை வாய்ப்பு உங்களுடைய வேலையில் சம்பள உயர்வு பெரிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டங்களில் நடப்பதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னே சொல்லாங்க. தொழில் தொடங்கணும், நமக்குன்னு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்குண்டான வழிமுறைகள் அப்படிங்கிறதே இல்லவே இல்லைங்க. எல்லாத்தையுமே நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. என்னுடைய சொந்த உழைப்பால் முயற்சியால் மட்டுமே முன்னேற முடியுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆல்ரெடி இருந்த பிஸ்னஸ் கூட அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல. லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, நஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதுங்க, அந்த நிலைக்கு வந்துட்டு இதை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில நிலைகளை மாற்றிட்டேன். இருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றினா போது இந்த பிஸ்னஸ் நல்ல லெவலுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தாலுமே அதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிஸ்னஸில் இருந்து நம்ம வந்து ரன் பண்ணி அதை வந்து மற்றவங்க மத்தியில் நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லா விதத்துலேயும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்குங்க. சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்குவீங்க. உங்களோட பிஸ்னஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது அதில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் மல்டி பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குங்க. ஸோ தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த இழப்புகள் நஷ்டங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி அதை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த பயணங்களை மேற்கொள்வீங்க. வியாபார யுத்திகள் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கட்டாயம் கொண்டு போயிடுவீங்க.
நீண்ட நாட்களாக இந்த திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய யோகங்கள் இந்த சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீண்ட நாள் திருமண தடை அப்படிங்கிறது அகலுங்க. இந்த விஷயம் மட்டும் நடந்ததுன்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை. இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று தான் மிகப்பெரிய தடை அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து அந்த திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த சொந்த பந்தங்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை தடுத்து நிறுத்தி அந்த விஷயங்கள் நடக்காத அளவுக்கு கூட சில விஷயங்கள் நடந்திருக்கும். கட்டாயமாக உங்களுடைய நெருங்கிய உறவுகள் நெருங்கிய சொந்தத்திலேருந்தே உங்களுக்கு கரெக்டான ஒரு அலைன்ஸ் அப்படிங்கிறது அமையுங்க. ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் அந்த லவ் அப்படிங்கிற விஷயத்தை மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ தான் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு சொல்லி நிறைய போராடணும். அந்த வாழ்க்கை சரியான விதத்தில் அமையல. இனிமேல் தானாக அமைகிற வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நானாக ஒன்று தேடி போனேன். அதுவும் எனக்கு சரியான விதத்தில் அமையல. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ப்ராப்பராக கொண்டு போக முடியல. ரொம்ப நாளாக வந்துட்டு நம்ம வந்து எதிர்பார்த்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று அமைஞ்சது. அதுவுமே இன்றைக்கி நிலைக்காமல் போயிடுச்சு. இந்த வாழ்க்கை மறுபடியும் நம்மளை தேடி வருமா? நம்ம வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க நம்மளை தேடி வருவாங்களா? அந்த உறவுகளை மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களை வேண்டாம்னு சொல்லிவிட்டு உங்களை விட்டு விலகி போன உறவுகள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது தான் செய்த விஷயங்கள் தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் கொடுத்த தண்டனைகள் இது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத உணர்ந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக காலத்துக்கு நிலைக்கக்கூடியது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது முழுமையாக நீங்கி 2 பேர்த்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். தனக்கு தேவையான விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்கி மகிழுவீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமோ அல்லது வீடு கட்டக்கூடிய யோகமோ இடம் வாங்கக்கூடிய யோகமோ பூர்வீக சொத்துக்களை உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான பாக்கியங்கள் இதெல்லாமே வந்து இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். ஸோ இது மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் உங்களுடைய மனைவி கணவனுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்குன்னு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வீடு வாசல் தோட்டம் துறவு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உருவாக்கும் போது அந்த விஷயங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்க போது இதுவரைக்கும் எதெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனையாக இருந்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறப்போகுதுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி எங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அந்த மாமனார் மாமியார் நாத்தனார் மூலமாக நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சுட்டேன். காரணமே இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் நெய்து அப்படின்னு சொல்லி செய்யாத தவறுக்கு இன்றைக்கி தண்டனை அனுபவித்து அவங்க மத்தியில் வந்துட்டு என்னால் வந்து நிம்மதியாக வாழக்கூட முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தது. அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. புதிய சொத்துக்கள் அப்படிங்கிறது சேர்க்கை உண்டாகும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமோ வீடு கட்டுவதற்கான யோகம் நிலம் வாங்குவதற்கான யோகம் கட்டிடம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் இது எல்லாமே உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதுக்கு அடுத்ததாக ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எப்படியாவது ஒரு விதத்தில் தேய்க்கணும் அப்படிங்கிறது நிறைய மருத்துவ முயற்சிகள் எடுத்துருப்பீங்க. அது எதுவுமே நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காதுங்க. இப்போ வரக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ரத்தம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் பிளட் ரிலேட்டட் இஷ்யூ அப்படிங்கிறதும் அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் கரெக்டான விதத்தில் கவனம் செலுத்தி அதுக்கு உண்டானபடி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை அப்படிங்கிறது தீருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது அகலும். கல்வி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. எல்லா இடத்துலேருந்தும் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போய் படிப்பதற்கான சில வாய்ப்புகள் நீங்கள் படித்து முடித்த துறையிலேயே வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும். அந்த கடனை அடைப்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தாய் வழி சொத்துக்களோ அல்லது தகப்பன் வழி சொத்துக்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் விற்ற இல்லை ஒரு இடத்த விற்றாவது அந்த பழைய கடன் அப்படிங்கிறத அடைப்பீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்யாத நபர்கள் கூட ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய நிலை தெரிஞ்சு கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து உங்களுக்கு உண்டான பிரச்சனையை தீர்க்கறதுக்காக சில ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய பழைய பாக்கிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதனால் கடனை அடைப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது கட்டாயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.